இட்லி பாத்திரம் இருந்தால் போதுங்க, ஹெல்த்தியாக இந்த ஸ்நாக்ஸ் 1/4 மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். பார்க்கறக்கும் சரி, சாப்பிட்றக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது சேர்க்க பார்த்தீங்கன்னா, ஒரு வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் செவ்வாழைப்பழம் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக சிகப்பரிசி அவலை வந்து நான் பொடி பண்ணி எடுத்துக்கிறேங்க. பொடி பண்ண அவலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கொழுக்கட்டை கூட ஆட் பண்ணால் கூட வந்து சாஃப்டாக வரும். இப்போ அந்த பவுடர்லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக துருவின 1 கப் அளவுக்கு தேங்காய் நிறையா போடுற வரைக்குமே டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். கூட இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை, நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்வீட் செஞ்சு முடிக்கும்போது வர மனம் இருக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அடிக்கடி செய்யணும்னு தோணும். இப்போ வந்து இது கூட காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வரணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 3 கிண்ணத்தில் வந்து நெய் வந்து நல்லா தடவி வச்சுக்கிறேன். இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்குங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். நிறைய குழந்தைங்க சாப்பிடாமே ஸ்கூலுக்கு அவசரமாக கிளம்பி போயிடுவாங்க. அப்போ இதை கொடுத்தீங்கன்னா கூட போதும், ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸ்டீமரில் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ஈஸியாக டீமோல்ட் ஆகி வந்துடும். நம்ம எந்த விதமான மாவும் யூஸ் பண்ணலிங்க. இது வந்து கேக் மாதிரி வராது. அதுவே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரௌனி ஃபஜ்ஜியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். செய்கிற எல்லா ஸ்நாக்ஸ்லேயுமே என் குட்டி பாப்பாவுக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்னே சொல்லணுங்க. உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.